மணி 2 ஆயிடுச்சு. கை ரேகை வைக்கணும். நாங்கள் 59 ரிபோல நின்றுச்சு. எல்லாம் ஏறணும் பஸ்ஸில். ஒரு ஆள் வரணும். எங்களுக்கு ஓடியாந்துனுக்குறாங்க எதிர்க்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்க நான். அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுன்னா தலைவலி ஆகுது உங்ககிட்ட, தொல்லை ஆகுதுன்னு கேட்டேன். சரி கம்முன்னு ஏறணும் வந்துட்டோம். சரி தப்பு நம்ம மேலே இருக்குது. அங்கேருந்து வந்து பாதி தொல்லை வந்து அந்த டோரை திறந்து விட்றாரு. திறந்து விட்டுன்னு ஃப்ரீயாக வராரு. நான் இப்போ இறங்கும் போது தான் கேட்டேன், ஏன்னா இதை நீ ஏற்றிருந்தேன்னா நாங்கள் எல்லாம் கும்பலாக போய் கையெழுத்து போட்டிருப்போம்ல, ஒரு ஆளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம்லண்ணா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்படிதான் பண்ண கிளம்பு அப்படின்றான் அவன் நெக்கலு. சொல்லிட்டு அதுக்குள்ள நான் ஒரு வார்த்தை விட்டேன் அசிமா கேட்டுக்க, மேலே ஏறிவா. எவ்வளோ பெரிய வார்த்தை நான் உன்னை கேட்டதுக்கு நீ எங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வராங்க. என்ன தெரியுமா பண்ணிடுறானுங்க? ஃப்ரீ பஸ் நாங்கள் கேட்டோமா? ஃப்ரீ பஸ் நாங்கள் கேட்டோமா? இவங்கள எங்க வீட்டுல பணம் இல்லையா, காசு இல்லையா, எங்களால ஃப்ரீயா இது துட்டு குடுத்து வர முடியாதா? ஆட்டோல போன்னு சொல்றாரு. என்ன நான் ஏன் ஆட்டோல வரணும்? ஃப்ரீ பஸ் விடும் போது நான் ஏன் ஆட்டோல வரணும்? உங்க அப்பா விட்டு பஸ் அது. நாங்க பஸ் இப்ப நாங்க ஏறதுனால தான் உனக்கு வேலை. நாங்க இல்லன்னா இது மாதிரி ஓட்டி வச்சிருந்தானே போவேன். இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துருந்தா இது மாதிரி தானே பச்சா பேசினாரு. நான் ஏறதுல இருந்து இறங்கின வீடியோ